என்ன பேசுறீங்க? இவகிட்ட எதுடா காரு? மா, அத என்கிட்ட கேட்காதீங்க, அதையும் அவகிட்டயே கேளுங்க. அத்த, எழில் ஃப்ரெண்டு கார் அத்த. டிரைவிங் கத்துக்கிறதுக்காக இவன் எடுத்துட்டு வந்திருந்தான். சூப்பரா ஓட்டுறேன் தெரியுமா? கார் ஓட்ட கத்துக்கிறியா? இது எப்ப இருந்து? இப்பதான் 2 நாளா. ஆனா அதுக்குள்ள சூப்பரா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு எழில் தான் சொன்னா இல்லடா? ஆமா பாட்டி, அம்மா ரொம்ப சூப்பரா ஓட்டுறாங்க. ஆமா ஆமா, அதான் நேரடியா நானே பார்த்தேனே. ஓ, அதான் அடிக்கடி வீட்ல இருந்து காணாம போயிடுறியா? சொல்லவே இல்ல பாத்தியா? ஏண்டா, உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்த. இப்போதைக்கு உங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். கத்துக்கிட்டு அப்புறமா சொன்னா ஆச்சரியப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. ஆமா, இப்ப நீ கார் கத்துக்கிட்டு எங்க போற? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆனப்போ டிரைவிங் தெரியலன்னு திட்டு வாங்கினல. காரை இடிச்சதுக்கு தானே திட்டினதா ஞாபகம். டிரைவிங் தெரியாம இருந்ததுனால தானே காரை இடிச்சேன். அதான் டிரைவிங் கத்துக்கலாமேன்னு. இனிமே ஏதாவது அர்ஜென்ட் இருந்துச்சுன்னா நானே டிரைவிங் பண்ணலாம்ல. அது சரி. அப்போ அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லல அத்த. ஏதாவது அவசரமா இருந்தா அதுக்கு தான் சொன்னேன். பாக்யா, அம்மா வீட்ல தனியா இருக்காங்க. தனியா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு லோ பிபின்னு தெரியும்ல. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏண்டா, நீ ஒழுங்கா படிக்காத, காலேஜுக்கு போகாத, எக்ஸாம் எழுதாத, ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டா செய்யற. 40 வயசுல ஒரு லேடி இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். அத நீங்க என்கரேஜ் பண்ணணும். 40? 23 வயசு தாண்டா ஆகுது இவளுக்கு. சரி, இப்ப டிரைவிங் கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நீங்க தானே அன்னைக்கு டிரைவிங் கூட தெரியலன்னு திட்டினீங்க. நான் உனக்கு நிறைய விஷயம் தெரியலன்னு திட்டிருக்கேன். அதையெல்லாம் கத்துக்கிட்டியா என்ன? அதெல்லாம் கத்துக்கணும்னா மெனக்கடணும். இதுன்னா இப்படியே ஊர் சுத்தினா போதும்ல. இதென்ன வம்பா இருக்கு? ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லி திட்டுறது, அத தெரிஞ்சுக்கலாம் நினைச்சா அதுக்கும் திட்டுறது. சோ உங்க நோக்கம் அம்மாவை திட்டுறது தான். அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறது இல்ல. சும்மா இருடா. அப்போ இன்னைக்கு காலையில உங்க அம்மா வண்டி ஓட்டுனது டிரைவிங்னு சொல்ல வர. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நடந்திருக்கிறதே வேற. யாரும் ஒரே நாள எதுவும் கத்துக்க முடியாது. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. டேய், சும்மா இருடா. அம்மா, நீ சும்மா இருமா. நீ அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. பேசாம வாடா. விடுமா. வா. பொடி பையன் எப்படி பேசிட்டு போறான் பாரு. எல்லாம் உன் பொண்டாட்டி குடுக்கற செல்லம்டா. அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. என்ன, ஊருக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட வரமாட்டீங்களா? சீக்கிரமா வர்ற வழிய பாருங்க. நாளைக்கே கிளம்பி வரணும். புரிஞ்சுதா? எழில். ஜெனி, வாங்க. சரி சரி. ஹாய் பாட்டி. அப்புறம் ஃபோன் பண்றேன். எழில், செழியன் இல்லையா? செழியன் அவன் மேலதான் இருக்கான். உட்காருங்க. ஹாய் பாட்டி. செழியா, உட்காரு. செழியா உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா ஆண்டி. சாரி பாட்டி. பரவாயில்ல, ஆண்டின்னு கூப்பிடு. ஆமா,
நீ வேலைக்கெல்லாம் போறதே இல்லையா? இல்ல எம்டெக் பண்ணணும்னு ஐடியா. ஓஹோ. உனக்கும் செழிய வயசு தானே? ஆமா பாட்டி. உன் வீட்ல உனக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையா? அது பாட்டி, ஹாய் ஜெனி. ஹாய். நீ போனை எடுக்கல, அதான் வந்துட்டேன். அவன் போன் எடுக்கலன்னா ஏதாவது வேலையா இருந்திருப்பான். அதுக்காக கிளம்பி இங்கே வந்துருவியா? உன் வீடு வேற ரொம்ப தூரமாச்சே. இல்ல பாட்டி, ஜெனி ஒரு டவுட் கேட்டிருந்தா, அத நான் சொல்லல, அதான் வந்திருக்கா. என்ன டவுட்டா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லி அனுப்பு. சீக்கிரமா வீட்டுக்கு போகட்டும். இத பாருமா, பக்கத்துல யாராவது கேட்டாங்கன்னா இனியாவ பார்க்க வந்தேன்னு சொல்லு. செழியனை பார்க்க வந்தேன்னு சொல்லாத, அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இப்போ எதுக்கு வந்த? என்ன எதுக்கு வந்தன்னு கேக்குற? நீ போனை எடுக்கவே இல்ல. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீ ஏன் போனை எடுக்கவே இல்ல? ஏய், நான் தான் திரும்பி கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. என்னை எதுக்கு அவாய்ட் பண்ற செழியா? ஏய், வீட்டுக்கு வந்து ஏன் இப்படி டென்ஷன் படுத்துற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அம்மா. ஜெனி, ஆண்டி, எப்ப வந்த? இப்பதான் வந்த. உட்காரு உட்காரு. உட்காருங்க. நான் மேல இருந்தேன், எழில் தான் வந்து கூப்பிட்டான். எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கேன். சரி, என்ன சாப்பிடுற? எதுவும் வேண்டாம் ஆண்டி. ஏய், உனக்கு நான் போடுற காஃபி பிடிக்கும்ல? எதுவும் வேண்டாம் ஆண்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் போய் எடுத்துட்டு வரேன், இரு. வீட்ல பேசுனியா? ஏய், அதான் இப்போதைக்கு முடியாதுன்னு சொன்னான்ல. என்ன விளையாடுறியா இப்போ? என்ன முடியாதுன்னு இவ்ளோ ஈஸியா சொல்ற? ப்ரோ, நான் வேணா போட்டுமா ப்ரோ? டேய், இருடா. சரி, நான் வேணா இப்ப ஆண்டி கிட்ட பேசவா? ஜெனி, கொஞ்சம் பேசாம இரு. நீயும் பேச மாட்டேங்கிற, என்னையும் பேச விட மாட்டேங்கிற. இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இந்தா, எடுத்துக்க. தேங்க்ஸ் ஆண்டி. உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாடா? அம்மா அம்மா, அதெல்லாம் வேணாம்மா. என்ன ஜெனி, எப்போ வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே இருப்ப? இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க, ஏன்? என்னாச்சு? அது சொல்லாத. என்னடா சொல்லாதன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? ஆ, சரி சரி, நான் ஃபோன் பண்றேன், நீ கிளம்பு. டேய், அவ இப்பதான் வந்திருக்கா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுண்டா. இல்லம்மா, அவ வீட்ல திட்டுவாங்க. வா ஜெனி, நான் டிராப் பண்றேன். டேய், காஃபியே இன்னும் குடிக்கல, ஏன்டா விரட்டுற? அம்மா, இல்லம்மா, அவ அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. ஏதோ அர்ஜென்ட் போல, அதான். வரேன் ஆண்டி. ஆண்டி,
என்னம்மா? ஆண்டி அது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏ ஜெனி, நீ கிளம்பு, நான் உன்னை ட்ராப் பண்றவா. ஏய், அவ ஏதோ சொல்ல வரால, என்னன்னு சொல்லுமா. இல்ல ஆண்டி. ஜெனி அது- சும்மா இருக்கியா? மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஜெனி வா நம்ம போலாம். இல்ல, கார்ல தான் வந்தேன். நானே போய்க்கிறேன். வரேன் ஆண்டி. சரியா? என்னடா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. டேய் சரியா? அந்த பொண்ணு ஏதோ சொல்றதுக்கு வந்தா. ஆ, ஆனா தயங்கி போன மாதிரி இல்ல எழில். தெரியலம்மா. ம்ஹும். இல்ல, அவ ஏதோ சொல்ல வந்தா, இவன் சொல்ல விடல. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. மா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருந்தா அவங்களே சொல்லுவாங்க. நீ விடுமா, ஃப்ரீயா விடு. எழில் அப்படி இல்லடா. டேய் ம்ஹும். இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. சரியில்லையே. சரிண்ணே, என்னால் முடிஞ்ச நானே வரேன். சரியா? ப்ரோ, ஃபோன் எடுத்து என்னன்னு டீல் பண்ணு ப்ரோ. அவாய்ட் பண்ண எல்லாருக்கும் பிரச்சனை தானே. வெயிட் பண்ண சொன்னா புரிய வேணாமா? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ இங்க வந்ததும் டென்ஷன் ஆயிட்டா. சொல்லவான்னு வேற கேக்குறா. அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். பேசாம அவங்கள கூட்டிட்டு ஓடிடு ப்ரோ. ஏய், சரியா? எழில், டேய் ஸ்நாக்ஸ் இல்லனா இல்லன்னு சொல்றீங்க. இருந்தா யாரும் தொடறதே இல்ல. இதை இங்கே வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. ம். நீ என்னடா ஒர்க் ஹோம்னு சொல்லிக்கிட்டு வேலையே செய்யாம இருக்க? ஆபீஸ்ல இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? செய்யணுமா? ம், இவன் சரியில்ல. பாத்தியாட ஏழு. அப்படியா? ம், என்ன சரியில்லை? என்னமோ மாதிரி இருக்க. ஏதாவது பிரச்சனையாப்பா? அதெல்லாம் இல்லம்மா, ஒன்றும் இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை போன்னு ஜாலியா இருப்பியடா. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கியே. சரியாவும் சாப்பிடல. சரியா தூங்கலமா? அப்படியாடா? ஆமாமா. டேய் ஏன்டா? என்னாச்சுப்பா சரியா? ஏண்டா பிள்ளைங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு அம்மாவுக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. ம்? சரியா? கேக்குறாங்கல்ல, சொல்லு ப்ரோ. என்னடா அது ப்ரோ ப்ரோன்ட்டு? நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். அண்ணனு கூப்பிடக்கூடாதா? ம்? ம். என்னப்பா ஆச்சு சொல்லு. அம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ஆஃபீஸில் ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைம்மா. அவ்வளவுதானே? ம். சரியா? உனக்கும் ஜெனிக்கும் ஏதாவது பிரச்சனையாப்பா? ஏம்மா, ஜெனி ஏதாவது சொன்னால? அவ எதுவும் சொல்லல.
வீட்டுக்கு வந்தப்ப அவ முகமே சரியில்லை. எப்பவும் ஜாலியா இருப்பா. இப்போ ஏதோ மாதிரி இருக்கா. நீங்க 2 பேரும் வேற சரியா பேசிக்கவே இல்லையா? அதான் கேட்டேன். இல்ல, நான் தான் ஆபீஸ் டென்ஷன் சொன்னல, அதான் சரியா பேசிருக்க மாட்டேன். அவ கூட சண்டை போட என்ன இருக்கு? ஏன்பா அவங்க வீட்ல அவளுக்கு கல்யாண ஏற்பாடு எதுவும் பண்ணலையா? ஏமா கேக்குற? அப்படி பண்ணலைன்னா உனக்கு பண்ணி வைக்கலாமே தான். டேய், நீ என்னடா புதுசா கிளப்பி விடுற? அப்படிலாம் எதுவும் இல்ல சரியா? நீ அவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கே உங்க பாட்டி டெய்லி என்ன திட்டுறாங்க. இதுல அவளோட உனக்கு கல்யாணமா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே முடியல. எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. டேய் அம்மா. போடா. முக்கியமான கால். போ. டேய், நிஜமாவே இவனுக்கு ஆபீஸ் பிரச்சனை தானா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவன் பாத்துக்குவாமா. நீ ஏமா யோசிக்கிற? அப்படியே விடாத. நான் அப்புறமா கால் பண்றேன். இல்ல, இவனுக்கும் ஜெனிக்கும் ஏதாவது ஏதாவதுன்னா லவ் அந்த மாதிரி? நீ ஏன் அதை கேக்குற? எனக்கு என்னமோ தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. அப்படி இருந்தா நீ என்னமா செய்ய போற? டேய், யோசிக்கவே முடியலடா. பயமா இருக்கு. ஏமா, நல்ல பொண்ணு தானே. அப்படி இல்லடா. அப்படி எதுவும் சொல்லிடாதடா. வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். தாங்கவே முடியாதுப்பா. சும்மா சும்மா போன் பண்ணாதங்கறல்ல. ஏதாவதுன்னா அவனே சொல்லுவான். நீ ஏமா டென்ஷன் ஆவற? அப்படி எதுவும் இல்லாம இருக்கட்டும்டா. அது வேற பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னமோ இல்லைன்னு சொன்னியே, அதுவே எனக்கு போதும். நான் இங்க இல்லைன்னு சொன்னேன். டேய், அம்மாவுக்கு டவுட் வந்திருக்குமா என்ன? என்ன டவுட்? எனக்கும் ஜெனிக்கும் சண்டையானு கேட்டாங்கல்ல. உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு டைரக்டாவே கேட்டுட்டாங்க. ஓ மை காட், இதுக்கு தான் ஜெனி கிட்ட நான் வர வேண்டாம்னு சொன்னேன். கேட்டா தானே. சொல்லு செழியா. நீ இங்க வர வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, எங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. கோவமா பேசுறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு குழந்தை மாதிரி பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். பொறுமையே கிடையாதா உனக்கு? உன் இஷ்டத்துக்குலாம் நான் நடக்கணுமா என்ன? போன் எடுக்கலன்னா ஏன் எடுக்கல? எடுத்தா சொன்னதையே சொல்ற. அதனாலதான் நான் எடுக்கல. நான் திரும்ப கூப்பிடுற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வர. வீட்டுக்கு வந்துட்டு நானே சொல்லவான்னு வேற கேக்குறேன். அப்படி உனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அப்படி உனக்கு கல்யாணம் அவசரம்னா, உன் கல்யாணம் தான் உன் வீட்டுல பெரிய பிரச்சனைனா, அவங்க சொல்ற யார வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு பிரச்சனை இல்ல. செழியா, செழியா. ஜெனி, ஜெனி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? செழிய அவங்க வீட்டுக்கு போனதுக்கு என்ன திட்டுறாமா? நீ ஏன் அவன் வீட்டுக்கு போன? திரும்ப திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காத ஜெனி. நானும் அதை தான் சொல்வேன். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள 2 பேரோட எஃபர்ட்டும் இருக்கணும். நீ மட்டும் எடுத்துட்டு அவன் எடுக்கலன்னா அது தப்பா போயிடும்.
இப்ப கூட உன் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம அவன் உன்னை திட்டுறானேன்னு எனக்கு கவலையா இருக்கு ஜெனி. இப்ப புரியுதா டாடி ஏன் அவ்வளவு கோவப்படுறாருன்னு? செழியன் எப்பவும் கமிட்டடா இருக்க மாட்டான்னு அவருக்கு தோணி இருக்கும். உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்பவாவது விட்டுட்டு போயிட்டா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு அவருக்கு தோணி இருக்கும். அதனாலதான் கல்யாணத்தை பத்தி பேசினாரு. அதுக்கு செழியன் இவ்ளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி இருந்தாலும் அவன் வீட்ல பேசிதான் ஆகணும். நீ யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்வேன்.